ஓம் விக்னேஸ்வராய நமக. அன்பர்களே, ஏழரை சனி நடக்கின்ற அந்த 7.5 வருடங்களும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த நாட்களிலே பொறுமை, தெய்வ வழிபாடு, நம்மளால் முடிஞ்ச அன்னதானம், ரொம்ப எந்த ஒரு காரியத்திலும் நிதானமாக இருக்கணும், பேராசைப்படக்கூடாது. இப்படியாக பணிவாக இருந்தால் அந்த 7.5 சனியை கவனமாக நாம் கையாண்டால் அதை தாண்டி விடலாம். இப்போ உதாரணத்துக்கு பிரசாந்த் கிஷோர் அவர் அரசியலில் பெரிய வல்லுனர், 10 முதலமைச்சர்களை உருவாக்கியவர் என்று அவரை அரசியல் சாணக்கியர் என்று சொல்வார்கள். ஆனால் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி பார்த்துக்கிடுங்க, ஜென்ம ஜனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், இந்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சார், பீகாரில் தனியாக ஒரு கட்சியை தொடங்கி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் செலவழித்தார். எலெக்ஷனில் 150 இடங்களை பெற்று முதலமைச்சராகி விடுவேன் என்று அவர் கொக்கரித்தார். ஆனால் என்ன, அவர் போட்டியிட்ட 238 தொகுதிகளிலும் அவருடைய கட்சி தோல்வி அடைந்தது. பல தொகுதிகளில் டெபாசிட்டே கிடைக்கல. 100 கோடி ரூபாய் செலவழித்து வீணாகிவிட்டது. அவர்கிட்ட இன்னும் பணம் இருக்குது, இருந்தாலும் அந்த 7.5 சனி காரணத்தில் அரசியல் சாணக்கியர் என்ற அந்த அனுபவமுள்ள ஒரு நல்ல பெயரை அவர் இழந்து விட்டார். எனவே 7.5 சனி நடக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.